அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா நிகழ்வு நமது தலைமை ஆசிரியர் அவர்களின் வரவேற்பு உரையோடு துவங்க இருக்கிறது. உரை ஆற்றும்படி உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தினம் நாம் இந்த அரங்கிலே கூடியிருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு இடமும் ஆரம்பத்தில் நமக்கான மன்ற செயல்பாடுகளுக்காக அந்த மன்ற துவக்க விழா நடைபெறும். அந்த மன்றத்தை ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பத்தில் துவக்கி வச்சுருக்கோம். நம்ம பள்ளிக்கூடத்தில் இதை விட பிரம்மாண்டமான மன்ற துவக்க விழா தான் நடந்துருக்கு. இப்போ 10th இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். சாமிநாதன் சிஓ சார் கையில் ஒரு மன்ற திறப்பு விழா இருந்தது. விஹெச்என் காலேஜில் வந்து ஒரு மன்ற திறப்பு விழா வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் நமக்கு எஸ்எல்சி அந்த எஸ்எஸ்சி மூலமாக உடனே பண்ணணும் அப்படின்றதுனால நம்மளும் சிறப்பான ஒரு விஷயத்தை இன்றைக்கி மன்றத்தை திறந்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு அதுக்காக ஆக்சுவலாக காலையிலேயே வழிபாட்டு கூடத்தில் நடத்தணும் அப்படின்னாங்க. உங்களோட ரொம்ப நேரம் உங்களை வெயிட்டில் நிற்க வேண்டாம் அப்படின்றதுக்காக சாயந்தரம் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த மன்றத்தினுடைய செயல்பாடுகள் என்னன்றத ஒவ்வொரு மன்றத்தினுடைய ஆசிரியர்கள் பொறுப்பாசிரியர்கள் அவங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம இதில் என்னென்ன மன்றங்கள் செயல்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏதாவது மன்றங்கள் தெரியுமா? யாராவது ஒரு பேர் சொல்லுவோம். மன்றம் மாணவி மன்றம், விநாயக விழா மன்றம், அறிவியல் மன்றம், இலக்கிய மன்றம், தமிழ் மன்றம். ஸோ இந்த மாதிரியான மன்றங்கள் நூறு மன்றம். அது போக வெளியே நம்ம பிஸ்ன்னு சொல்லி குரு ஸ்டாண்டர்டு அந்த மன்றங்கள் நடத்துகிறோம். சுற்றுச்சூழல் மன்றம், இந்த மாதிரி மன்றங்கள் நிறையா நம்ம பள்ளிக்கூடத்தில் செயல்பட்டு இருக்குது. அதற்காக ஒவ்வொரு வாரமும் அந்த புதனில் நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸை உங்கள் மூலமாகவே செயல்படுத்துகிறோம். அந்த மன்ற செயல்பாடுகள் மூலமாக உன்னோட அறிவுத்திறனை வெளியே கொண்டு வரணும். அது மூலமாக நீங்கள் வெளியே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டிக்கு போகிறதுக்கு எனக்கான வழிகளை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி தரதுக்காக தான் இந்த மன்ற செயல்பாடுகள் நமக்கு பள்ளிக்கூடத்தில் அமைந்திருக்கு. இதில் போட்டிகளில் ஒவ்வொருத்தரும் பங்கு பெறணும். ஒரு 10 பேர் மட்டும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற விஷயங்களில் இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற 210 பேருமே மாறி மாறி பங்கு பெற்றால் தான் நமக்கான கூச்சம் மற்ற விஷயங்கள் நம்மகிட்ட விட்டு வெளியே போகும். நம்மளும் வெளியே போய் நம்ம பேச முடியும். இப்போ இங்கேருந்து வெளியே போய் பேசுகிற பிள்ளைகளுக்கே தெரியும் நம்ம தான் இங்கே வாய் பெருசாக அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்மளோட வாய் அடிக்கிறவங்கலாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது நம்மளோட பெருசாக வாய் அடிக்கிறவங்க பெருசாக பேசுகிறாங்க, எமோஷனலாக பேசுகிறாங்க, பாடி லாங்குவேஜ் நல்லா பேசுகிறாங்கன்னு. ஆனால் இங்கே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் இங்கே நல்லா பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் வெளியே போய் இந்த உலகத்தை விட்டு வெளியவும் நமக்கான சூழல் இருக்குது. அந்த சூழலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நாங்கள் உனக்கு வழிகாட்டுறோம். நீ அதில் ஆர்வத்தோடு இருக்கணும். நீ எந்த அளவுக்கு அதில் ஆர்வத்தையும் இதை கொடுக்குறையோ அதன் மூலமாக உன்னோட வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு போக முடியும் என்று தெரிவித்து கொண்டு இந்த மன்ற துவக்கமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழில் நம்மளுடைய தாய்மொழி இலக்கியம் தமிழ், அதனுடைய இலக்கிய மன்றத்தை நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறோம். அந்த பொறுப்பாசிரியர்களாக மகேஸ்வரி, வாசி அவர்கள், இவங்க தான் அந்த பக்கம். இவங்க 2 பேரும் இந்த இலக்கிய மன்றமாக இருந்தாலும் சரி, தமிழ் சார்ந்த எந்த மன்றங்களாக இருந்தாலும் இவங்க 2 பேர் தான் நமக்கு பொறுப்பாசிரியர்களாக இருப்பாங்க. சரியா? இந்த மன்றத்துடைய செயல்பாடுகளை பற்றி கொஞ்ச நேரம் அவங்க பேசுவாங்க. இதில் இதனுடைய தூதுவர்களாக உனக்கு தகவல் கொடுக்கறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் எடுத்துருக்கோம். அவங்க மட்டும்தான் தூதுவர்ன்றது இல்லை. 210 பேருமே இங்கே எல்லா செயல்பாடுகளும் இருக்கணுன்றதுக்காக. பட் இருந்தாலும் ஒரு பேர் சொல்லணும் அப்படின்றதுக்காக அதை சொல்கிறோம். முதல் தூதுவர்கள் காவியா தேவி வரவேன். காவியா 2 பேர் வரலையா? சார் அந்த இதை எடுத்து கொடுத்துருங்க. பின்னாடி இருக்கு, பின்னாடி
ரெண்டு சேர்ந்தே போடுங்க. தலையில் இருக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மன்ற இலக்கிய செயல்பாடுகளை குறித்து அனைத்து மாணவர்களும் நல்ல முறையில் செயல்பட்டார்கள். ஆனால் மன்ற நிகழ்வுகள் வந்து மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய போட்டிகள் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, வினாடி வினா போட்டி இவற்றெல்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய தனித்திறமைகளை என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. நல்ல முறையில் வெளிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சென்ற ஆண்டில் வந்து நம்மளுக்கு கலைஞருடைய பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு 3ஆம் இடத்தை பெற்று நம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டிலையும் இந்த இலக்கிய மன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டு மாணவர்கள் வந்து 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நன்றி. பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அதனால நம்மளுடைய செயல்பாடு தான் நம்ம வந்து தீர்மானிக்கும், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத தீர்மானிக்கும். அவங்கவுங்களுடைய பெருமைக்கும் என்ன காரணம், உன்னோட இவன் என்ன பையன் நல்ல பையன் அப்படின்றது எப்ப தெரியும், இவன் நல்லா படிப்பான் அப்படின்றது எப்ப செய்வோம், உன்னுடைய செயல்பாடு வெளியில வரும்பொழுதுதான் தெரியும். அதனால மாணவர்கள் அனைவரும் உங்கள்கிட்ட இருக்கிற திறமைய நீங்க வெளியில கொண்டு வாங்க. கொண்டு வந்து நீங்க வெளியில காமிச்சாதான் நீ எப்போ உன்னோட திறமை என்ன, எனக்கு ஓவியம் நல்லா வரும், நான் பாட்டு பாடுவேன், நான் கட்டுரை எழுதுவேன், நான் பேசுவேன் அப்படின்னு உன்னோட திறமைய நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்களா தான் போய் உங்கள்ட்ட கேட்கிறோம். சரியா? அதனால அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் எல்லா போட்டிகளிலையும் கலந்து கொண்டு இந்த தடவைலாம் வந்திருக்க 6th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வந்து சொல்லையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டீச்சர் நான் பேசுறேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்து பேச சொன்ன அழகா பேசி நம்மள விருதுநகர் மாவட்டத்துல போய் 3rd பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. திரும்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அவள மாதிரி எல்லாருமே எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு நல்ல பரிசுகளையும் நல்ல பேர்களையும் வாங்கணும் அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் இலக்கிய மன்றத்தில் சென்ற ஆண்டுகள் மாணவர்கள் கட்டுரை, பேச்சு, ஓவியம், வினாடி வினா போன்ற போட்டிகளில் கலந்து தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி காட்டினார்கள். கலைஞர் அவர்களை பற்றி பேசி 3ஆம் இடம் பெற்று தனித்திறமைகளை காட்டினார்கள். அதே போன்று இந்த ஆண்டும் இலக்கிய மன்றங்களை பேசி தனித்திறமைகளை வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே கலைஞரின் 3ஆம் இடம் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி என்ற தலைப்பில் பேசி ஆருத்ரா 6th B மாணவி வெற்றி பெற்றார். டீச்சர் வந்து ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஆங்கில மன்ற சார்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன செய்யலாம் அப்படின்றத ஒரு இதை வந்து பொறுப்பாசிரியர் சொல்லுவாங்க. And student friends, all of you, very good evening. First of all, I feel very happy to see you all in this session. Before getting into any event, we have to confirm ourselves that why are we gathering here? What is the purpose of gathering here? Before getting into it, if you check this, you can easily understand the purpose behind it. Can you understand what I am saying? Yes. So, this is the inaugural function of a literary club and other clubs that is working at our school level. So many in-charge teachers are there, and student representatives also are designated in their designations. So in that way, English Literary Club is not only a group but also it's a pavement to give you assurance that the holistic development of students
I mean you, in all area of knowledge, that may be in skill development, communication, social contact, in all aspects you can get a chance to develop into a better way of leading life. So in that way, in last year we had been conducting so many competitions like elocution, role play, drama, monocoms, that means a single man conducting a drama, monologue, the exact word is monologue. So these are the competitions that is to be conducted in this year also. So I request you all to participate this year also. Your participation is very much expected by our teachers. Your participation definitely will add more colors to this picture, into in Tamil வேற level, they will make வேற level. So your valuable participation is much expected. Thank you so much. Representatives are requested to come before. Pavitra, student Pavitra 9th standard, and K. Munishwari from 9th standard. Please come out. I request our student Pavitra to say a few words about the happenings of last year's, our literary club. நீ முன்னாடி வா, இலக்கிய மன்றம் இருக்கும்ல அது போடுங்க. டீச்சர் பெட்டி பெட்டி எடுத்த போகும் முன்னாடி இருக்கும் தொடர்ந்து. நீ என்கிட்ட போய் அந்த சிறார் மன்றத்தையும் போடு, அடுத்து போடுவேன், அடுத்து பேசலா? ஆ ஆ சிறார் திரைப்பட மன்றத்தின் சார்பாக கடந்த ஆண்டு நடந்த நிகழ்வினை தொகுத்து வழங்க நமது மாணவி முனீஸ்வரி அவர்களை அழைக்கிறேன். சிறார் திரைப்பட மன்றம் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் முனீஸ்வரி. 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். கடந்த ஆண்டு சிறார் திரைப்பட மன்றம் மூலம் காண்பிக்கப்பட்ட படங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் பற்றி பேச வந்துள்ளேன். முதலில் என் நினைவுக்கு வருவது மாணவர்களின் மனநலம் காக்கும் கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகம். அந்த எண் 144416 மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் அறிமுகம் செய்யப்பட்டு வைத்தது. கடந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் நாள் டாப் 10 சிறார் திரைப்படங்கள் 2024 என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்கள் இயக்கி நடித்த 10 முத்தான படங்களை கண்டுகளித்தோம். டிசம்பர் மாதம் பெனோ எனும் திரைப்படம் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. ஒரு மாற்றுத்திறனாளி பெண் பெனோ சைபன் IAS தேர்வில் வெற்றி பெற்ற கதை அது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதியை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு இந்த திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. அது மிகப்பெரிய தாக்கத்தை எங்களுள் ஏற்படுத்தியது. பின்னர் ஜனவரி 2025ஆம் நாள் A Dream of Tree, அதாவது மரங்களின் கனவு என்ற தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணப்படம் திரையிடப்பட்டது. அந்த பூமி மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கானது என கருத்தை புரிந்து கொண்டோம். படங்களை பார்ப்பது மட்டுமின்றி அதனை ஒட்டி போட்டிகளையும் நடத்தி எங்களுக்கு ஒழுக்கமும் ஆக்கமும் தந்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Happy to stand before you and share my experience in our school's English literary club. I joined the club last year and it has been a wonderful journey. At first, I was a little shy to speak in English, but the club gave me a chance to grow. We had many fun activities like debates, storytelling, essay writing, poetry recitation and a quiz competition.
This helped me improve my vocabulary, confidence, and speaking skills. Role play and the word of the day competition were my favorite. Last year, I participated in a speech competition held at KVS School Vizinagar. Some of my friends also participated in essay writing and storytelling in the same venue. The main thing I noted in club activities is learning while playing. So friends, please join the club. Moreover, I thank our teachers for giving us these opportunities and guiding us always. Thank you. மீண்டும் என் மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இந்த சிறார் திரைப்பட மன்றம் வழக்கமான மன்றங்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமானது. எந்த அடிப்படையில் என்றால், மிச்ச அனைத்து மன்றங்களும் கல்வி சார்ந்த நிகழ்வாக இருக்கும். பட் இந்த சிறார் திரைப்படம் மட்டும் கல்வி சாரா செயல்பாடுகளில் வருகிறது. ஒரு திரைப்படம் என்ன செய்யும்? முதலில் எது திரைப்படம்? கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்ற தகவல் தொடர்பில் 2 விதம் இருக்கிறது. ஒன்று வெர்பல் கம்யூனிகேஷன், இன்னொன்று நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இந்த சிறார் திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு செமி நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படி ஒரு கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அதை ஏன்னா ஒளினா வெளிச்சம், வெளிச்சத்தால், இசையால், கதாபாத்திரங்களின் அசைவுகளினால் ஒரு திரைப்படம் பார்வையாளர்களுடன் ஒரு உரையாடலை நிகழ்த்த எப்பொழுதுமே காத்துக் கொண்டிருக்கிறது. தேவைப்பட்டால் மொழியை சேர்த்துக் கொள்கிறது, தேவையில்லை என்றால் அதனை விட்டுவிட்டு தனியே பயணிக்க முயற்சிக்கிறது. ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகில் எந்த ஆயுதமும் தடை செய்யப்படவே இல்லை. இதுவரை இந்த உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் எந்த அரசும், அதிகாரத்தில் இருக்கிற எந்த அரசும் தடை செய்யவே இல்லை உலக அளவில். ஆனால் ஒரு கலையை மட்டும் தடை செய்ய வேகமாக காத்திருக்கிறது. எத்தனையோ புத்தகங்கள், எழுத்தாளர்கள் ஒரு கவிதையை, ஒரு பாடலை இப்படி கவனிச்சு பார்த்தோம்னா கலையை கைது செய்ய முயற்சிக்கிற ஒரு வேலை இங்க நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஆயுதங்களை கூட கண்டு இந்த உலகம் அச்சப்படுவதில்லை, கலையை கண்டு இந்த உலகம் மிகுந்த அச்சத்தோடு வாழ்கிறது. ஒரு கலை வடிவத்தால் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், எந்த உணர்வை வேண்டுமானாலும் கடத்தலாம். ஒரு புத்தகத்தை அது பேசுவது போல ஒரு கவிஞன் எழுதுகிறான். என்ன சொல்லி தெரியுமா? ஒரு புத்தகம் எவ்வளவு வலிமையானது என்பதை சொல்வதற்காக சொல்லுகிறான் 2 வரிகள். என்னை தொட்டுப்பார், நான் காகிதம், படித்துப்பார், நான் தான் உனக்கு ஆயுதம். அதோட வலிமையை அவ்வளவு அழகா சொல்றார். அதே நேரத்தில் அதை எளிமையா உன்னோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதே கவிஞர் இன்னொரு வகையிலையும் சொல்றார். ஒரு புத்தகத்தை பார்த்து சொல்றார், புத்தகமே நீயும் நானும் ஒரு வகையில் உறவினர்கள் தான். எப்படி தெரியுமா? நீயும் என்னை காற்றை சொல்கிறார். காற்றே, நீயும் நானும் ஒரு வகையில் உறவினர்கள் தான். எப்படி தெரியுமா? நீயும் என்னை போலவே புத்தகத்தை வெறுமனே புரட்டி விட்டு செல்கிறார். சும்மா தானே புரட்டிட்டு இருக்கோம். அது சொல்றது, அது ஒரு புத்தகமே முன்னின்று நம்மளை கேள்வி கேட்டா கூட பதில் சொல்லாம மௌனத்தோடு கடந்து வருவதற்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். இந்த இளைஞர்களை பற்றி ஒரு கவிதை சொல்றாங்க. இந்த இளைஞர்கள் யார் என்று கேட்டால், இவர்கள் கட்டாந்தரையில் வாழ பழகி கொண்ட ஹைபிரிட் மீன்கள், உணர்வற்று தெரிகிறார்கள் என்று. உங்களை வேறு ஒரு வடிவத்துக்கு கொண்டு சென்றாவது உங்களை முன்னேற்றலாம் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மன்றங்கள் எல்லாம். அந்த வகையில் சிறார் திரைப்படம் ஒரு நல்ல வேலையை செய்கிறது. நீங்க சமூகத்தில் பார்க்கிற சில படங்கள் நமக்கு பெரிய பெரிய படிப்பணிகளை கொடுத்திருக்கு. கடைசியா 2016-17 வந்த ஜெய்பி, அருவி, அப்புறம் தேன் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல.
அப்புறம் ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு படம். இதெல்லாம் ஆவண படத்திலையும் சேராது, கமர்ஷியல் படத்திலையும் சேராது. ரெண்டுக்கு நடுவே பயணித்து உங்களுக்கு ஏதாவது சொல்ல துணிகிறது. முடிந்தால் பாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஆசிரியர் அவர்களை உரையாற்ற கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வானவில் மன்றம் எப்போ உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 2022 நம்ம முதல்வர் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த வானவில் மன்றம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம படிச்சதை நம்ம படைப்பாற்றல் மூலமா வெளிப்படுத்தணும் தான். இப்போ ஒரு பாடத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா வெறுமனை என்ன செய்றீங்க, மனப்பாடம் மட்டுமே பண்றீங்க. அது கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருது, மறந்துடுது. ஆனால் மறக்காம இருக்கணும் அப்படின்னா அதை படைப்பாற்றல் மூலமா நம்ம வெளிப்படுத்துறப்போ அது மறக்காது. அடுத்து இன்னொன்று குழு மனப்பான்மையை உருவாக்குறது தான் வானவில் மன்றத்தோட முக்கியமான நோக்கம். நீங்க தனியா எந்த ப்ராஜெக்டும் செஞ்சதே இல்லை, எப்பவுமே குரூப்பா தான் செய்வீங்க. அப்ப குரூப்பா செய்யறப்போ எல்லாரோடையும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு அதை எப்படி செய்யறது, அந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்துக்கும் எப்படி பொறுப்போட செய்யறது அப்படிங்கறத நீங்க என்ன செய்றீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, தன்னம்பிக்கையை வளர்க்கறது, உனக்கு தெரிஞ்ச அறிவை இன்னொருத்த ஷேர் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் தான் என்ன செய்யறோம், வானவில் மன்றத்தை நாம ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வானவில் மன்றம் 6ல இருந்து 8 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான். இந்த வானவில் மன்றம் எதை வச்சு பண்றோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எளிய விலை குறைஞ்ச பொருட்களை மட்டும் வச்சுதான் என்ன செய்யணும், இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே என்ன செய்யணும், பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீ இது வரைக்கும் வானவில் மன்றத்தை நான் கூட்டிட்டு போனது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வருஷத்துல இருந்தாலும் என்ன பண்ணணும், புதுசா இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க முன்னால பண்ணணும். நன்றி. நீ கீழே இருக்கு கொஞ்சம். Good afternoon. I am happy to share what we did in our science club last year. We made small science models, water cycle, windmill, volcano. We celebrated Science Day. We did easy experiments to learn how plants to grow and how magnets are work. We work as a team to share our ideas and discover how science is a part of everyday life. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதில் உனக்கு அறிவியல் மன்றத்தை பற்றி புதுசாக ஒன்றும் அறிமுகப்படுத்த தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே அறிவியல் தான். அதுதான் நீங்கள் ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருப்பேன், இல்லை எங்கேயாவது படிச்சிருந்துருக்கலாம். எங்கும் அறிவியல், எதிலும் அறிவியல், எல்லாம் அறிவியல். நீ காலையில் சாப்பிட்ட, மத்தியானம் பசிக்குது, இதுவே அறிவியல் தான். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அறிவியல் சார்ந்தே தான் இருக்கு. அறிவியல் இல்லையே அனைவரும் இல்லை, இதுதான் இயல்பு. இந்த மன்றத்தை பொறுத்தளவு என்ன செய்யுங்க அப்படின்னா போன வருடங்களில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முன்னாடி நீங்களே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. நிறையா நம்ம போய் வெளியிலலாம் போய் ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கினோம், நம்ம பெருமையாக தான் இருந்தது. இந்த வருடமும் அதே மாதிரியான முழு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுடைய படைப்புகளை கொண்டு வாங்க. அப்பப்போ அதான் எந்த அளவுக்கு நம்மளால் மாடிஃபை பண்ணி அட்வான்ஸாக கொண்டு போக முடியுமோ. ஏன்னா வெளியில் போகும்போது நம்மளோட பெரிய பெரிய படைப்புகள்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க நம்மளை ஓவர் கம் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுடைய படைப்புகளை எக்யூப்டாக கொண்டு போனால் தான் அங்கே போய் சைன் பண்ண முடியும். இதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா, பேசிக்லேருந்தே ஆரம்பிங்க. எப்பத்துலேருந்தேமோ நிறைய அந்த யூடியூப் வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வில்லேஜ் விஞ்ஞானி அப்படிங்கிறது ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் நீ பார்த்தேன்னா அதில் நிறைய வித்தியாசமாக பண்ணுவாங்க. நீ அதையே அப்படியே காப்பி அடிக்காம அதை உனக்கு தெரிஞ்ச வகையில் உனக்கு யூஸ்ஃபுல்லாக என்னென்ன வகையிலலாம் மாற்ற முடியும் அப்படின்னு யோசி. அதான் அதை நீ அப்படியே காப்பி அடிச்சுட்டு போனீங்கன்னா காப்பி அடிச்சு சொல்லிடுவாங்க. ஏன்னா உனக்கு ஓன் ஐடியா வரல அப்படின்னா ஒரு ஐடியாவை பேஸாக வச்சுக்கிட்டு அதில் உன்னோட புது ஐடியாவில்
அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் உருவாகும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ போடுற விதை வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், விருட்சமாக வந்து வளர்ந்து நிற்கும். அப்போ யோசிப்போம், ஓ இதோடைய பேஸ் வந்து நம்ம எங்கே ஆரம்பித்தோம், பட்டம்பூர் ஸ்கூலில் ஆரம்பித்தோம், என்னதுனால ஆரம்பித்தோம், அறிவியல் மன்றத்தினால ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ யோசிப்பேன். நான் அதனால தான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே வந்து அறிவியல் கட்டணத்தோடய பார்க்கும்போது அதில் வேறு மாதிரி என்னென்னலாம் வந்து புதுசாக ஆட் பண்ணலான்னு யோசி. எக்ஸாம்பிளுக்கு நீ போட்டிருக்க செப்பல் எல்லாருமே ஒரே மாதிரி டிசைனில் தான் கடையில் போய் வாங்குவோம். அதே நீயே வந்து புதுசாக டிசைன் பண்ண என்ன, புக்குக்கு வந்து அட்டை போடுற, இந்த அட்டை போடுறதே வந்து நீயே வந்து வேறு மாதிரி மாடிஃபை பண்ணி எப்படியெல்லாம் கிளியாமல் வச்சுக்கலாம் யோசி. இதெல்லாம் வந்து பேஸ் ஐடியாஸ். இதை வந்து நீ அட்வான்ஸாக கொண்டு போக ஒரு கட்டத்தில் வந்து அது மேக்ரோ லெவல் வந்து நிற்கும். இதைத்தான் வந்து நம்ம இந்த அறிவியல் மன்றம் மூலமாக வந்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து நம்ம சில பேர் மட்டும்தான் வந்து அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதில் பல பேர் வந்து என்னத்தடா போய் பண்ண, இதை போய் பார்த்துட்டு அவங்க கேள்வி வைப்பாங்க, நம்ம பதில் சொல்லணும், இது நமக்கு தெரியாது, எதுக்கு இதில் ரிஸ்க் எடுத்துட்டு, இந்த மாதிரி தான் பல கேட்டகரி இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. நம்ம போகக்கூடிய பாதை எதுவாக இருந்தாலும் அங்கே ஒரு பாதை நம்ம உருவாக்குவோம். பாதையே இல்லைனாலும் வந்து ஒரு பாதையை உருவாக்கிடலாம். அதுக்கு தேவை வந்து ஒன்லி நம்மளுடைய அறிவு. அந்த அறிவை வந்து நீ எப்பெல்லாம் வளர்க்கலாம், உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எதையாவது வித்தியாசமாக பாரு. அதை பார்த்துட்டு வித்தியாசமாக ஏதாவது செய். அதை செய்யும்போது உனக்கே வந்து புதுசு ஐடியாக்கள் கிடைக்கும். அந்த ஐடியாக்களை படைப்புகளாக உருவாக்கு. அதுக்காக போய் வந்து நிறைய காசு செலவழிக்க வேண்டாம். சின்ன அளவில் எதெல்லாம் பண்ண முடியும்னு யோசிங்க. அதை படைப்புகளாக உருவாக்குங்க. இல்லை உங்களுடைய படைப்புகளுடைய ஐடியாக்களை கொண்டு வாங்க. அதை நாங்கள் எந்த அளவுக்கு எக்யூப் பண்ண முடியுமோ பண்ணி அட்வான்ஸ்டாக மாற்றி வெளியில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். இதைத்தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு தலைமையான வேண்டுகோளாக வைக்கிறேன். சரியா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. சரி, இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம அறிவியல் மன்றத்தில் ஒரு மாணவ தூதுவர் வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். இதில் சென்ற ஆண்டுகளில் என்னென்னலாம் நம்ம பண்ணோம், அதனுடைய தனித்துவங்கள் பற்றி நம்முடைய மாணவி கவிப்பிரியா வந்து இதை பற்றி சொல்லுவார். தலையில் சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி புதிய தலைமுறை நடத்திய வீட்டுக்கு ஒரு சென்ற ஆண்டில் நாம் பள்ளி மாணவர்கள் பரிசு பெற்றவர்கள். சிவகாசி புதிய தலைமுறை நடத்திய வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி பவித்ரா முனீஸ்வரி. தென்காசி அறிவியல் இயக்கம் ஸ்ரீ மதுஸ்ரீ முனீஸ்வரி. கேவி ஸ்கூலில் பவித்ரா சயின்ஸ் எக்ஸ்பென்சில் பவித்ரா முனீஸ்வரி. வானவில் மன்றம் ஸ்டேட் லெவலில் கிராம வரைபடம் முனீஸ்வரி. HDFC எகோ புவனேஸ்வரி முனீஸ்வரி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வினாடி வினா போட்டி எதுல இருந்து நடக்குதுன்னு தெரியுதா? எதுல இருந்து? தேன்சிட்டு. இது ஒவ்வொரு மாசமும் 2 வரும். 1லேருந்து 15ஆம் தேதிக்குள்ள ஒன்று வரும்.
நான் கரெக்டாக வகுப்பில் எல்லா வகுப்பும் கொடுத்து அனுப்புகிறேன். ஆனால் யாருமே படித்த மாதிரி தெரியல. நானும் பார்க்கும்போதெல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு அதை சும்மா வாசித்தாலே அதில் வந்து என்னது உங்களுக்கு நிறைய பொது அறிவு, நிறைய விடுகதைகள், படங்கள் எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வினாடி வினா போட்டி நடக்கும்போது மட்டும்தான் நீங்கள் படித்த மாதிரி தெரியுது. இனியாவது படிங்க. அதை ஒரு சாப்பிட்டுட்டு 1 மணிலேருந்து ஒரு 20 நிமிஷம் அதை படிங்க. அதை தெரிஞ்சுட்டு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து பொது அறிவு வினாக்கள் நிறைய இருக்குது, விடுகதைகள், கதைகள், சிறு சிறு கதைகள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய இருக்குது. புதுசாக வந்து 6ஆம் பிள்ளைங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் 1 to 5 ஊஞ்சல்னு ஒன்று வாசிப்பீங்க. உங்களுக்கு ஸ்கூலில் வந்துருக்கோம் ஊஞ்சல். இப்போ வந்து தெரிஞ்சுட்டு அதனால் ஒவ்வொரு மாதமும் நம்ம போன வருஷம் தேன்சிட்டிலேருந்து வினாடி வினா நம்ம ஸ்கூல்லேயே நடத்தினோம். வெளியில் விருதுநகரில் போட்டிக்கு போனோம். அது முதல் சுற்றில் நம்ம பிள்ளைங்க வந்து செலக்ட் ஆனாங்க. சந்திரலேகா, மகாரஞ்சனி, ஜீவராஜ், காவியா 4 பேரும் முதல் சுற்றில் செலக்ட் ஆனாங்க. ஆனால் 2வது சுற்று வரும்போது நமக்கு கிடைக்கல. இந்த தடவை நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு நினச்சிருக்கோம். சரியா? அதனால் தேஞ்சிட்டு இப்போவே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு பின்னாடி நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கொஸ்டின் வருது, ஆண்டுகள் அதெல்லாமே அதில் வருது. அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை இப்போவே வாசிக்க படிங்க. தேங்க்யூ. இல்லை இருக்கட்டும் டீச்சர், இருக்கட்டும். ஸ்டேஜ் எப்போ தெரியும் டீச்சர், எல்லாம் தெரியுமில்ல. அப்போ தான் ஃபோட்டோ எடுத்தாலும் நடுவில் மறைக்குது இல்லை. அதான் டீச்சர் போடுற மறையுதில்ல ஃபோட்டோ எடுத்தாலும். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். தேன்சிட்டு இதன் மூலம் உங்களது அறிவு மிகவும் வளர்கிறது. இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இதிலிருந்து வினாடி நான் கேட்டு உனக்கு தெரிஞ்சு படித்து இந்த வருடம் அனைத்து மாணவர்களும் பரிசு பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேசுறியா நீ? குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இப்போ எண்ணும் எழுத்தும் சேர்ந்ததுதான் கல்வி இல்லையா? அப்போ எண்ணும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், எழுத்தும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் எழுத்திருக்கிற அப்பவுமே நம்ம என்ன செய்யறோம்? கணிதத்தை பயன்படுத்துறோம். எண்ணும் எழுத்தும் தெரிஞ்சால் இந்த உலகத்தையே தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த கல்வி என்பது எண்ணும் எழுத்தும் தெரிஞ்சது. அதை பற்றி ஒரு குறளும் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும்? சொல்லு பாப்போம். திருக்குறள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அப்போ எண்ணம் எழுத்தும் தெரிந்தால்தான் நம்ம உயிர் வாழும். 2 கண்கள் மாதிரி. அப்பதான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு அர்த்தம். உயிராக இருக்கு அப்படின்றதுக்கு அர்த்தம். சரியா? தயவு செய்து படிப்பு இனி மண்டபத்துக்கு வருவோம். கணித மண்டபத்தில் நம்ம போன வருஷம் ஒவ்வொரு மண்டபம் நடத்தினோம். அது நம்ம பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்குள்ள பரிசுகளும் நாம அளிச்சோம். அது வெளியில நம்ம ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 22ஆம் தேதி நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே, தேசிய கணித தினம் ஆச்சரிக்கப்படுகிறது. அது யாரோட பர்த்டே? ராமானுஜர் பிறந்ததால் கொண்டாடப்படுகிறது. இது நம்ம 3V காலேஜில் போய் அந்த எக்ஸிபிஷன் அதை பார்ட்டிசிபேட் பண்ணோம். 2 குழந்தைங்க அதில் பரிசு வாங்கியிருக்கு. அவங்களுக்கு என்னோட பாராட்டுகள். இதே மாதிரி எந்த ஒரு போட்டி வச்சாலும் தயவு செய்து
மாணவர்கள் நீங்களா முன்னுக்கு வாங்க. எல்லாருக்கும் திறமை இருக்கு, திறமை இல்லாம யாரும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் திறமை இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன்னும் வரும் மன்றங்கள்ல நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்புல கணித மன்றம் நடத்தலாம்னு நினைச்சிருக்கேன். முதல்ல எண்கள், வாழ்க்கையில நம்ம எண்கள் பயன்பாடுகள். அப்போ இப்பவுமே நீங்க அதை தெரிஞ்சு வச்சு எண்களால என்னென்ன பயன்படுகிறது, எங்கெல்லாம் நம்ம பயன்படுகிறோம், எண்கள் எதனால, அதுக்குள்ள கேள்விகளுக்குள்ள பதில்கள் நீங்களே கேள்வியை உருவாக்கி அதுக்குள்ள பதில்களை நீங்களே தேடுங்க. சரியா? எண்கள் தான் முதல் இதுல. அடுத்தது வடிவியல், அடுத்து அளவியல். இப்போ அளவிகள் எதுக்கு பயன்படுகிறோம்? நம்ம ஒரு கடையில போறோம், நமக்கு அதுக்கு மெஷர்மெண்ட் தெரியணும். 1/2 கிலோ சீனி இல்ல கொஞ்சம் சீனி கொடுக்கணும் கேட்க முடியுமா? இல்ல, அங்க அதோட அளவு தெரியணும். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில அளவியல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி சுற்றளவு எதனால தெரிந்து கொள்றோம், பரப்பளவு அப்போ ஒவ்வொரு டாபிக் வச்சு நம்ம இந்த கல்வியாண்டுல கணித மன்றம் நடத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால என்னோட கணித ஆசிரியர்களும் நம்மளோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், கோஆபரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாம் நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வேண்டுகிறேன். நன்றி. ஷாலினி மற்றும் தியாஸ்ரியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வணக்கம், என் பேர் ஷாலினி. நான் 2025-26 கல்வியாண்டில் கணித மன்ற தூதுவராக பொறுப்பேற்றுள்ளேன். கணித மன்ற நாங்கள் செய்கிற செயல்பாடு எங்களுக்கு மிகவும் ஆழ்ந்த புரிதலை ஏற்படுத்துகிறது. கடந்த ஆண்டில் நாங்கள் கணித வடிவங்களான நாற்கரத்தின் வடிவுகளின் பரப்பளவு மற்றும் சுற்றுலாவை பற்றி பேசினோம். இதன் மூலம் அவற்றின் பயன்பாடுகளை தெரிந்து கொண்டோம். இந்த ஆண்டிலையும் எங்களோட முழு பங்களிப்பையும் அளிப்போம்னு உறுதி. ஜாலிதான். நாடகம், கதை, பாட்டு இதை வச்சு தான் நம்மளுடைய கான்செப்டே இருக்கும். இதில் ரொம்ப ஆர்வமான பிள்ளைங்கள்லாம் சென்ற ஆண்டில் நான் நல்லா நடிச்சு காட்டினீங்க. நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்முடைய பாடம் சார்ந்த செயல்பாடுகளாகவும் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். சென்ற ஆண்டில் பென்சில் மனது அப்படிங்கிற ஒரு நாடகம். பென்சில் நீங்கள் நிறைய பேர் எவ்வளோ வேஸ்ட்டாக கீழே போடுறீங்க. இப்போ அதெல்லாம் தெரியப்படுத்தணும், அதனுடைய பயன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாடகமாக நினச்சி காமிச்சாங்க. அதை பார்த்தும் இன்னும் அதை இன்னும் யாரும் அதை சரிப்படுத்தலை. நேற்று கூட நம்ம தமிழ் வாசிக்கு டீச்சர் அவங்கெல்லாம் கீழே எடுத்து காமிச்சாங்க, அது இப்படியெல்லாம் கீழே வேஸ்ட்டாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு நாடகமாக நடிச்சு காட்டுறோம், இல்லை மன்றத்தில் வேறு ஏதாவது பொருளை பற்றி செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பாக அதில் சிறிதளவாது திருப்திக்கிறணும், நம்மளை நாமளே திருப்திக்கிறணும். அதுதான் இந்த மன்றத்தினுடைய ஒவ்வொரு மன்ற செயல்பாடுகளையும் எதுக்கு அப்படின்னா நாம் நம்மளை திருத்துறதுக்கான வழிமுறைகளை தான் இங்கே நமக்கு கொண்டுட்டு வராங்க. அதாவது நம்ம சும்மா விளையாட்டாக ஜாலியாக இருந்துட்டு கை தட்டிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. நிறைய நாடகம் மூலமாக அப்படின்னா சாலை பாதுகாப்பு பற்றியெல்லாம் அவங்க நடிச்சு காட்டினாங்க. நீரினுடைய பயன்பாடு அதை எப்படி சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நடிச்சு காமிச்சாங்க. அதனால் இனி வரும் காலங்களிலும் ஏதாவது நம்ம நாடகம் நடிக்கிறோம், பாட்டெல்லாம் பண்ணாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. பன்முகத்தன்மைன்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியாவில் நம்முடைய வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பு மாணவர்களும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் 8ஆம் சேர்ந்து தான் அவங்கெல்லாம் ஒரு நடனம் ஒரு பாட்டு மூலமாக அதை தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாகவும் இருக்கணும், ஒன்று கூடினால் கோடி நன்மை. அதனால் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்து அனைவரும் நல்லா வாழ்க்கையிலையும் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இந்த மன்ற தூதுவர் நியமிக்கப்பட்டவர்கள் ஜீவராஜ், சுரேஷ்குமார்,
பாரு ஃபோட்டோ அனுப்பிச்சு. வணக்கம், என் பெயர் ஜீவராஜ். நான் சமூக அறிவியல் மன்றத்தில் டூரராக உள்ளேன். நான் இப்போ சமூக அறிவியல் மன்றத்தை பற்றி பேச வந்துள்ளேன். சமூக அறிவியல் மன்றம் எங்கள் சமூகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு பெரும் பங்களிப்பாற்றுகிறது. குடவோலை முறையை பயன்படுத்திய சோழர் குடவோலை முறையை பயன்படுத்தினார்கள். அதே மாதிரி இப்போ தேர்தல் எப்படி நடைபெறுகிறது என்பதை எங்களுக்கு நாடகம் மூலம் நடத்தி காட்டியுள்ளார்கள். எங்கள் பள்ளியில் மாதிரி தேர்தலும் நடந்துள்ளது. ஒரு பொருளின் முக்கியத்துவத்தை பற்றி எங்களுக்கு நாடகமாக நடித்து காட்டியுள்ளார்கள். பென்சிலின் முக்கியத்துவம் எப்படி இருக்கும் என்பதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எங்களுக்கு சொல்லியிருக்கார்கள். சாலையின் பாதுகாப்பு, சாலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு நாடகமாக நடத்தி காட்டியுள்ளார்கள். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொல்லியல் ஆய்வு பொருட்களை காண்பதற்காக கீழடிக்கு சென்றார்கள். இப்போன்ற எங்கள் பள்ளி சமூக மன்றத்தில் இருந்து ஏற்பட்டு கலை மற்றும் பண்பாட்டு மன்றத்தோட பொறுப்பாசிரியராக இருக்கேன். இந்த மன்றம் நீங்கள் சும்மா இந்த கிராஃப்ட் கற்றுட்டு இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் இல்லை. பண்பாடு நம்ம நிறைய அந்த கலை திருவிழாவில் நிறையா ப்ரோக்ராமில் சேர்றோம்ல, நீங்கள் சேர்றீங்களா? அதுலாம் ஒன்லி டான்ஸ், அதுக்கு மட்டும் ஸ்கூலில் இருக்க எல்லாரும் பேர் கொடுத்து நல்லா போனால் ஒரு 10 பேர் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறவங்க மட்டும்தான் கொடுக்க மாட்டேங்குது. இது எல்லாருமே டான்ஸில் மட்டும்தான் வர்றீங்க. ஆனால் அதில் நிறைய ப்ரோக்ராம் நம்ம கவின்கலைகள் நிறையா அதில் வந்து உங்களுக்கு நுண்கலைகள் அந்த சாக்பீஸ் ஏற்கனவே போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். களிமண் சிற்பம் செய்வது அதெல்லாம் கிராமங்களில் நிறைய இடங்கள்ல செய்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியவும் செய்யுது. ஆனால் இங்கே யாருமே அதெல்லாம் இது பண்ண மாட்டேங்கிறீங்க. அது போக நடனத்துலேயுமே மற்றதில் தப்பாட்டம், பறையாட்டம் அதெல்லாம் வருது. அதெல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆனால் இங்கே செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒன்லி அந்த குரூப்பாக சேர்ந்து ஆடுற அந்த குத்தாட்டம், அந்த டான்ஸுக்கு மட்டும் எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு வரல. அப்படி இல்லாமல் அடுத்து கலைத்திருவிழா வரும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு லிஸ்ட்டே படிப்போம். எல்லா ப்ரோக்ராம்லையும் எல்லாரும் சேருங்க. ஏன்னா எல்லாருக்குமே நிறைய திறமை இருக்குது. இங்கே வர பீரியடில் எனக்கு ப்ராக்டிக்கல் வரீங்க. ஆனால் என்னை விட நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கீங்க. சரி, நம்ம டீச்சர்கிட்ட சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் சரி அவங்க சொல்கிறத செய்யலாம். இல்லைன்னா அதுலேயும் ஒரு கிளாஸுக்கு ஒரு 50 பேர் இருக்க வர்றேன்னா ஒரு 10 பேர் ஆர்வமாகிட்டு மீதி எல்லாரும் அவங்கள வம்பளுக்கு விடுறதுலையும் அவங்கள இது பண்ணுறதுல இருக்கு. ஆனால் உங்களுக்கு தான் இவங்களை விட அதிகமான திறமை இருக்குது. அதை இங்கே வெளிக்காட்ட மாட்டேங்கிறேன். அதனால கட்டாயம் அடுத்து வர்ற அந்த மன்றங்களில் நீங்கள் எல்லாரும் குழுவாக சேர்ந்து உங்களோட திறமையெல்லாம் என்னோட உங்களுக்கு அதிகமாக தெரியுது. அதை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது போக இங்கேயே கண்காட்சி மாதிரி நடத்துறதுக்கு தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு கண்காட்சி மற்றும் விற்பனை, நீங்கள் செய்கிற பொருளை கண்காட்சியாகவும் வைக்கலாம், விற்பனைக்கும் வெளியே இருந்து ஆளுகளை கூப்பிட்ற மாதிரி ஹெச்எம் தரணுக்கு ரெக்கமெண்ட். கலை மற்றும் பண்பாட்டு மன்றம். கலை பற்றி 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டோம். அதனால் தையல் கிளாஸ் கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் கூடை பின்னுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பிளாஸ்டிக் பொருளை வச்சு கிராஃப்ட் செய்கிறது, வேஸ்ட் பொருளை வச்சு செய்கிறது எல்லாம் கிராஃப்ட் சொல்லி கொடுத்தாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு போட்டி கூட்டு போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். நன்றி. வணக்கம். நாங்கள் இப்போ கலை மற்றும் பண்பாட்டு மன்றத்தில் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் வேஸ்ட்டு பொருட்களை வச்சு நிறைய செய்யலாம். அதே மாதிரிக்கு 9th A பெரியசாமி ராகவன் அண்ணன் வெளியே போய் வெற்றி பெற்று வந்தாங்க. அதே மாதிரிக்கு நிறைய மாணவர்கள் போய் வெற்றி பெற்று வரணும் என் ஆசை. நன்றி. जय 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 हे.
Sit down. ஒவ்வொரு மட்டும் தான் தெரியாம அந்த லைட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. லைட்டா சிரிக்கலாமே. அப்படி எடுங்க. ஒரு பதவி கொடுத்துருக்கீங்க. சரி 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 சரி